வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் காப்பி டீ எல்லாம் கிடையாது. நம்ம வேணால் ஒரு காப்பி ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு போய் விசாரிப்போமா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியோடைய முதல் ப்ரோமோ வந்திருக்கு. முதல் ப்ரோமோவிலே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது. நான் முன்னாடியே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். கமருதீனெல்லாம் வச்சு செஞ்சு விட்ருக்காப்புலையாம், பார்வதினா செதைச்சி விட்ருக்காப்புலையாம். ஏன்னா அந்தளவுக்கு ரோஸ்ட்னா ரோஸ்ட்டு வேறு மாதிரி ரோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி பண்ணியிருக்காப்புல. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லா வாரம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு தானே வந்திருக்காங்க. இந்த வாரத்தை மட்டும் என்ன விடிவிலக்கா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். பெருசாக என்ன நடந்துட்டு போகுது? என்ன கமருதீன், என்ன நீங்கள் அப்படி மயக்கம் மறைச்சிட்டு பேசுனீங்க? உங்களுக்கெல்லாம் எதுக்காக மைக் கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, வெக்கம் இல்லை இப்படின்னு சொல்லி வேணால் கேட்குவாப்புல. அதே போல் மைக் எதுக்காக கொடுக்குறாங்க? நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு 4 இல்லைனா ஒரு 5 இல்லைனா ஒரு 8 கேள்வி கேட்பாரா? நம்ம கமருதீன் என்ன சொல்லுவார் அதுக்கு? இல்லை சார், நாங்கள் அப்படி பேசிகிட்டு இருந்தோம் சார், என்ன சார் தப்பு தான் சார், அவ்வளோதான். பார்வதி என்ன சொல்லுவாங்க? இல்லை சார், நாங்கள் எங்களுடைய ஃபேமிலி இஷ்யூ பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் சார், ஃபேமிலியை பற்றியெல்லாம் பேசுகிறது மக்கள்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் சார். அப்புறம் எனக்கு ஹெல்த் இஷ்யூவெல்லாம் இருக்குது சார், அதை பற்றி சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம் சார், அதெல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோம் சார், அதனால் மைக்கை மியூட் பண்ணோம் சார், அதாவது அழுத்தி பிடிச்சி பேசணும் சார். இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா பார்வதியோடைய ரியாக்ஷனும் இருக்க போது, கமருதீனுடைய ரியாக்ஷனாக இருக்க போகுது. ஓகேவா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபேமிலியை பற்றியோ இல்லை ஃபேமிலியோடைய பிரச்சனையை பற்றியோ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பிக் பாஸ் அதை காட்டாது, காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை அதுக்கு. அதே போல் நீங்கள் பேசக்கூடிய ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப மோசமானதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பிக் பாஸே அதை காட்ட மாட்டாங்க மக்களே, காட்ட மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஏங்க எத்தனை வார்த்தைக்கு பீப் போடுறாங்க, சின்ன சின்ன வார்த்தைக்கு பீப் போடுறாங்களா இல்லையா? நாயை பேயை பிசாசன்னு திட்டினா கூட சின்ன சின்ன வார்த்தைக்கு மியூட்டை போடுறாங்களா இல்லையா மக்களே? அப்புறம் நீங்கள் ஹெல்த் இஷ்யூ சொன்னால் மட்டும் அதை மட்டும் என்ன டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களா? இல்லை சொல்லிவிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், இல்லை சார் இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் மியூட்டில் போடுங்கன்னு சொல்லுங்கள், இல்லை பீப் போடுங்கன்னு சொல்லுங்கள். ரிக்வஸ்ட்ஃபுல்லாக அவங்க நடந்துக்கிட்டால் ஓகே. இல்லை அப்படியே தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு கர்டசி தானே வெளியே க்ரியேட் ஆகும். ஐயோ இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது போல், கமருதீனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது போல், ஸோ அதனால் ஓட்டை போட்டு குத்துவோம் வாங்க அப்படின்னு சொல்லி குத்து தானே போகிறாங்க. இப்போ மட்டும் என்ன குத்தாமலே நீங்கள் இத்தனை வாரங்கள் வந்துட்டீங்க, அப்புறம் என்ன இருக்குது இதில்? இவ்வளோ தான் மக்களே நடக்க போகுது, வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. விஜய் சேதுபதி வருவாப்பில், கமருதீனை எழுப்புவாப்பில், பார்வதி எழுப்புவாப்பில். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவங்க 2 பேரை பற்றி மட்டும்தான் ரோஸ்ட் பண்ண போகிறாரு. குறிப்பாக கமருதீன் திவ்யா கிட்ட சண்டை பிடிச்ச விஷயங்கள், மைக் போடாத விஷயங்கள், கமருதீனுக்கும் எப்ஜேவுக்கும் நடந்த பிரச்சனையை பற்றி பேச போகிறாரு. அதுக்கப்புறம் பார்வதிக்கும் இவருக்கும் உள்ள உறவுகள் என்ன, நீங்கள் அப்படி என்னதானா பேசி தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் மட்டும், ரோஸ்ட் பண்ணிட்டா மட்டும் இவங்களாம் ஒத்துக்கிட்டு உண்மையை சொல்ல போகிறாங்களா என்ன? நீங்களே சொல்லுங்கள் மக்கள், உண்மையாக சொல்ல போகிறாங்க? ஒன்றுத்தையும் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களெல்லாம் வச்சு தட்டி தூக்குங்கன்னு சொல்கிறேன் நான். வேண்டவே வேண்டாம். ஏன்னா மக்கள் விருப்பப்படணும், மக்கள் என்டர்டெயின் பண்ணணும், மக்கள் அந்த ஷோவை பார்த்தா ஜாலியாக இருக்கணும், சந்தோஷப்படணும், அதை பார்த்து சிரிக்கணும் அப்படின்றதுக்காகவும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்றதுக்காக தான் அந்த ஷோவை பார்க்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களே வெறுத்து போய், எப்படி வெறுத்து போய் அசிங்கமாக திட்டி, இப்படிப்பட்ட ஆட்களாக எதுக்கெல்லாம் வச்சு ஷோ நடத்துகிறீங்க ஆண்டவா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இவங்க பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ யாருக்காக நீங்கள் ஷோ நடத்துகிறீங்க? யாருக்காக ஷோ நடத்துகிறீங்க? மக்களுக்காக தான் நடக்கிறீங்க. மக்கள் பிடிக்கல, இது சரி வரல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவங்கள ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? சரி ரிமூவை விடுங்க, அது பெரிய ப்ராசஸ். அது அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப தப்பாக போய் சேர்ந்துடும். ஆல்ரெடி ஒருத்தருடைய பிரச்சனையில் ஈடுபட்டு தான் ஒரு ஆளை எவிக் பண்ணதுனால தான் ரெட் கார்டு கொடுத்து இப்போ வரைக்குமே அந்த பிக் பாஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமான முறையில் தான் மக்கள் சித்தரிக்கிறாங்க. ஏன்னா இவனுங்க அப்படிப்பட்ட ஆளுங்க தான்ப்பா, அப்படி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஒரு ஆளுக்கு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இருக்குது. புரியுது? அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அவங்க அதை யோசித்து பண்ணாங்களா யோசிக்காமல் பண்ணாங்களான்றது தெரியாது, ஆனால் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பை திரும்பி பண்ணிடக்கூடாது. நம்ம என்னவாக இருந்தாலையும் பேசி தீர்த்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணோன்னா அவங்க கற்றுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அசிங்கப்படுத்தினா கொஞ்சமாவது அதை பற்றி ரியலைஸ் பண்ணுவாங்க, தண்டனை கொடுத்தா ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா வேலைகளையும் பிக் பாஸ் பண்ணுறாப்புல, விஜய் சேதுபதி பண்ணுறாப்புல. மக்களும் தரமான பதிலடிகளை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓட்டிங்ஸ் பெருசாக போட மாட்டேறாங்க தானே மக்களே. ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்காக நீங்கள் ஷோ நடத்துகிறீங்க? மக்களுக்கு விருப்பம் இல்லை,
மக்களுக்கு நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்றத்தை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஷோ மூலிமா அது அடல்ட் கண்டென்ட்லாம் தூக்கி தூக்கி உள்ளார வந்து சொருகிட்டே வந்திருக்கீங்க. அட்லீஸ்ட் 24/7 போடலாம் கூட பரவாயில்ல, அதையும் நீங்கள் போடுறீங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே ஷோ பார்க்க முடிய மாட்டேங்குது. இரட்டை வசனங்கள் பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுக்காமல் நடந்துக்கிறாங்க. அதாவது மரியாதை அந்த இடத்துல வந்து எல்லாரையும் வாடி போடின்னு பேசுகிறாங்க. வினோத் கூட ரம்யாவை வாடி போடின்னு பேசுகிறாரு. அதே போல் அரோரா வாடி போடின்னு பேசுகிறாரு. புரிதுங்களா? நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால், அரோரா வந்து எந்த இடத்துலையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, என்னை வாடி போடின்னு சொல்லாத வினுக்குட்டி அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போது அதுக்கப்புறம் வினோத் பேசினார் அப்படின்னா அது தப்பு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் பவுண்ட்ரி செட் பண்ணும்போது, இப்படி பேசாத, இந்த மாதிரி என்கிட்ட பண்ணாத, என்னை வாடி போடின்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருக்கணும். அந்த பவுண்ட்ரி தாண்டி வரக்கூடாது. இப்போ அடுத்த கொஷின் என்னவா வரும்? திவ்யாவுடைய கேஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொன்னீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு வாடி போடின்னு சொன்னாரா இல்லைங்களாங்க? சொன்னாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கமருதீன் கிட்ட சொன்னீங்களா? பவுண்ட்ரி செட் பண்ணிங்களா? என்னை வாடி போடின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ஆமாங்க நான் சொன்னேங்க அப்படின்னு திவ்யா சொல்லுவாங்க. அது வேறு விஷயம். ஓகே. ஸோ யார் குற்றம் செய்யப்பட்டாரோ அவரை வந்து விட்டுருவாங்க. குற்றம் சாட்டப்பட்ட ஆட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அவருக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த உறவுகள் என்ன? எப்படி வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க? இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்விகள் வந்து இருக்கும். மக்களே, ஆரம்ப காலகட்டத்துலேயும் சரி, போன வாரம் வரைக்கும் கூட சரி, பார்வதி அவர்கள் தான் நிஜமாகவே அந்த ஷோவோடைய ரன்னர். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க வின் ஆகிறாங்களோ இல்லையோ, ரன்னராவது ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது அது மட்டும் இல்லாமல் ஷோவோடைய ரன்னரே அவங்க தான். ஷோவோடைய ரன்னர்னால் அவங்கள நோக்கி தான் அந்த ஷோவே போயிட்டுருக்கு. அவங்கள நீங்கள் எந்த இடத்துலலாம் வச்சு பாருங்கள், எல்லா கண்டென்ட்டுக்கும் அவங்க தான் முதல் ஆளாக வந்திருப்பாங்க. எல்லா கண்டென்ட்டுக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பார்வதி. நெகட்டிவ் ரோல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த வாரம் அவங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். இது எப்படி வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து மக்களுடைய மனசில் வேறு மாதிரி ஒரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை பார்க்க போகிறாங்க. ஒரு இன்கேஸ் அவங்க கண்டிப்பாக நாமினேஷன் வர போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுன்னா, இவங்க பண்ண வேலைக்கு நாமினேஷனில் வராமல் இருக்கிற 13 பேர் 14 பேர் இருக்காங்களா? இப்போ 2 பேர் எவிக்டாக வெளியே போனால் கூட 13 பேர் இருக்காங்களா? அந்த 13 பேரும் மாறி கமருதீனையும் பார்வதியும் தான் மறுபடியும் குத்திக்கிட்டே வந்து இருக்க போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் ரியலைசேஷன் இருந்ததா? நீங்கள் ரோஸ்ட் பண்ணி மட்டும் என்ன நடக்க போகுது? ஒரு சிவியரான ஒரு வார்னிங் கொடுங்க. சிவியரான வார்னிங்னா என்ன? ஒரு எல்லோ கார்டு கொடுங்க. அடுத்த வாரமும் அந்த மாதிரி பண்ணுறான்னா இன்னொரு எல்லோ கார்டு கொடுங்க. 2 கார்டு எல்லோ கார்டு வாங்கிட்டான்னா அடுத்து அவனை எவிக்கிறான், டேரெக்டாக தூக்கி வெளியே போடுங்க. ஏன்னா பிக் பாஸே மதிக்க மாட்டேங்கிறானுங்க. உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறானுங்க. மக்கள் எப்படி நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற அறிவு கூட வந்து அவங்களுக்கு கிடையாது. அப்புறம் அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் ஷோ பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் அந்த ஷோவை பார்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி ஏகப்பட்ட விவாதங்கள் இன்றைக்கி வந்து வரப்போகுது. குறிப்பாக வந்து கமருதீனையும் பார்வதி அவர்களையும் போட்டு பொழந்து எடுத்திருக்காப்புல. ஆனால் என்னை பொறுத்த வரலையும் அதெல்லாம் பத்தாதுங்க, பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.